अभिजीत जो आया है ये बिना फालतू में देश में को बुला रहा है बरगला रहा है। कोई पेपर लीक के पीछे इसका बहाना है। मैं राष्ट्रवादी हूँ। तो देखिए ये सारी ना टैक्टिक्स है, सारे ना तरीके हैं हम लोगों को डराने के, धमकाने के और मुद्दे से भटकाने के। हमारा एक ही मुद्दा है कि धर्मेंद्र प्रधान को रिजाइन करना पड़ेगा। वो அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரோட்ல இறங்கி போராடி வருகிறார்கள் தர்மேந்திர பிரதானின் ரெசிக்னேஷனுக்காக. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கோழைகள் தன்னுடைய வீரத்தை காட்டும்படி கோழைத்தனமான வேலையை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். சற்று முன் பார்த்த அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ஜெய்ப்பூரில் நடந்த இந்த சம்பவம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் ஃபவுண்டரான அபிஜித் தீப்கே மீது நடந்த இந்த தாக்குதல். எதற்காக இந்த தாக்குதல்? காரணம், இவர்களால் அந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியவில்லை. அப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். காந்தி பிறந்த தேசம் இது. மகாத்மா காந்தி வழியில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இவர்களுக்கு காந்தியை பற்றியும் தெரியாது, அவருடைய கொள்கையை பற்றியும் புரிந்து கொள்ளாது. இவர்களுக்கு இந்த போராட்டம் என்பதே பொறுத்து கொள்ளாத ஒரு விஷயம். காரணம், இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்தா நீங்க கேள்வி கேட்கிறீர்கள். உங்களை ஈயரும்பை நசுக்கும்படி நசுக்கி விடுவோம் என்கிற அந்த வேலையை தான் இவர்கள் பார்ப்பார்கள். அதாவது இவர்களால் அராஜகம் செய்ய முடியும், அடிதடி செய்ய முடியும், கலவரத்தை தூண்ட முடியும். ஆனால் இவர்களால் ஒரு ஐடியாவை எதிர்த்து நிற்க முடியாது. கோழைகளுடைய கூட்டம் தான் இது போன்ற வேலையை பார்க்கிறது. நீங்களே பாருங்கள் அங்க என்ன நடந்தது. அபிஜித் தீப்கேவை அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு அவரை பாராட்டி அந்த இடத்தில் தூக்கி நின்ற போதுதான் இந்த சம்பவம் நடந்தது. திடீரென்று அங்கே வந்த இந்த இளைஞர்கள் அவரை சட்டையை பிடித்து இழுத்து கன்னத்திலேயே பலார் பலார் என்று அடைத்திருக்கிறார்கள். அந்த அறையை வாங்கி கொண்டு கூட அபிஜித் தீப்கேவுடைய இந்த காட்சியை பாருங்கள். அவர்களை எதுவுமே செய்யாதீர்கள், அவர்களை அடிக்காதீர்கள், அவரை விட்டுவிடுங்கள் என்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் அபிஜித் தீப்கே செய்தாரே ஒழிய வேறு எதுவுமே பேசவில்லை. நீங்களே பாருங்கள். இது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நிமிடத்திலேயே அபிஜித் தீப்கே அதே மேடையிலிருந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை இதற்கு மேல் நீங்க கேட்க வேண்டும். இந்த அடியை நான் வாங்கி கொண்டேன், சுமந்து கொண்டேன். ஆனால் யாருமே இது போன்ற எஜிடேஷன், இது போன்ற எதிர்ப்புகளை அவர்கள் போன்றே பதில் கொடுக்காதீர்கள். அதாவது நீங்களும் அவர்களை அடிக்கக்கூடாது. மகாத்மா காந்தி வழியில் இந்த போராட்டம் நடக்கிறது. அப்போ மகாத்மா காந்தி வழியிலேயே இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் நாம் நடத்த வேண்டும் என்று கூறிய அந்த வார்த்தையை நீங்களே கேளுங்கள். हेलो कॉकरोचेस. सो आज का जो प्रोटेस्ट था वो काफ़ी बड़ा था, काफ़ी सक्सेसफुल था, बहुत ही ज़्यादा जनता आई हुई थी. तो हमारा पीसफुल आंदोलन दिन ब दिन बड़ा होते जा रहा है. और अब मैं बात करना चाहता हूँ जो आज घटना हुई. तो देखिए ये सारी ना टैक्टिक्स है, सारे ना तरीके हैं हम लोगों को डराने के, धमकाने के और मुद्दे से भटकाने के. तो हमें कहीं से भी मुद्दे से नहीं भटकना है. हमारा एक ही मुद्दा है कि धर्मेंद्र प्रधान को रिजाइन करना पड़ेगा. அபிஜித் தீப்கே மீது நடத்திய தாக்கிய நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க, இந்த கோழைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க. இந்த காக்ரோச்களை, இந்த கொசுக்களை நாங்க அடித்தோம். காரணம், இவர்கள் தேச விரோதிகள். அதாவது அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால், தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை கேட்டால் இவர்கள் தேச துரோகிகள். சரி, நீ எதற்காக இவரை அடித்த? அந்த கேள்விக்கான பதில், இவர்கள் அராஜகம் செய்கிறார்கள், இவர்கள் இளைஞர்களை ஏமாற்றுகிறார்கள், இளைஞர்களை தூண்டி தன்னுடைய அரசியலை செய்து கொள்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த நபர் கூறியது இன்னும் சீரியஸான விஷயம். நான் ராஷ்டிரவாதி, இப்படித்தான் செய்வேன். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற அந்த கொள்கை கொன்ற நபர்கள் தான் இவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாட்டிற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை புரட்சிகளை எடுத்து வைத்தார். ஆனால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது இவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியும். காரணம், இவர்கள் வெள்ளையர்களுடைய ஷூக்களை தானே தொடச்சு கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்களுடைய பாஸை நீக்கிய உடனே இவர்களுடைய கோபம்
மகாத்மா காந்தி மீது விடித்தது. அவரை சுட்டுக் கொன்ற அந்த கொள்கை கொண்ட நபர்கள் தான் இவர்களால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் என்ன நடந்தது அந்த வீடியோவை பாருங்கள். ये मच्छर जिहादी मानसिकता के लोग, ये अभिजीत जो आया है, ये बिना फालतू में देश में बरगला रहा है। कोई पेपर लिख के पीछे इनका बहाना है, पेपर लिख के उनके पास बहाना है। मैं जयपुर से हूँ, मैं राष्ट्रवादी हूँ. அபிஜித் தீப்கே மீது நடந்த இந்த தாக்குதலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த சம்பவத்தை பற்றின அடுத்தடுத்த தகவல் வந்த உடனே உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கும். ஆகையால் இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை, இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.